கௌரவ சி.வி.கே. சிவஞானம் அவர்களே, எதிர்க்கட்சி முதல்வர் கே.வி. தவராசா அவர்களே, மற்றைய மாகாண சபை உறுப்பினர்களே, உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், உறுப்பினர்கள், அமரர் நடராஜா ரவிராஜ் அவர்களுடைய குடும்பஸ்தர்கள், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நிறைவு பேருரை விடயத்தை குறித்து பேச ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த நிகழ்விலே திரு ரவிராஜ் அவர்களை குறித்து சில வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். நிகழ்வின் தலைவர் சொன்னதைப் போல திரு நடராஜா ரவிராஜ் அவர்களோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. சட்டக்கல்லூரியில் இருந்த காலத்திலே இருந்து அவரோடு அந்த தொடர்பு இருந்தது. தொடர்ந்து அவர் அரசியலிலே புகுந்த பிறகு பல கட்சி வழக்குகள் சம்பந்தமாக அவரும் சட்டத்தரணியாக இருந்த காரணத்தினாலே கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகளை நான் கையாளுகிற போது கட்சிக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பாலமாக அந்த வழக்குகள் சம்பந்தமாக அவர் செயற்பட்டு வந்தார். என்னை விட வயதிலே மூத்தவர், சட்டத்துறையிலும் எனக்கு சில வருடங்கள் சிரேஷ்டமானவர். ஆனாலும் மிகுந்த தோழமையோடும் அன்போடும் ஒரு சகாவாக அவர் செயற்பட்டு வந்தவர். கட்சியினுடைய சட்ட கருமங்களை கையாள வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அடிக்கடி அவர் வந்து என்னை சந்திப்பது வழக்கம். அவர் மரணமடைவதற்கு முன்னதாக, சற்று முன்னதாகத்தான் ஏனையின் பாதை பூட்டப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும். அது பூட்டப்பட்டது, மூடப்பட்டது அவருடைய மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாளாந்தம் என்னை நச்சரித்துக் கொண்டே இருந்தார். எப்படியாவது இதுக்கு எதிராக ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியாது, அவர் கொலை செய்யப்பட்ட அன்று காலையிலே, அவர் சுடப்படுவதற்கு முன்னதாக திரண தொலைக்காட்சி சேவையிலே ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்தார். அப்பொழுதும் இந்த பாதை மூடப்பட்டதை குறித்து வெகுவாக விமர்சித்தார். சிங்களத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியாளர் அவரிடத்திலே கேட்டார், பாதை மூடப்பட்டால் என்ன, தேவையான பொருட்கள் எல்லாம் கப்பலிலே கொண்டு செல்கிறார்கள் தானே என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு திரு ரவிராஜ் சொன்ன பதில், நான் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களிடத்திலே கேட்கிறேன், ஹம்பாந்தோட்டைக்கான பாதையை மூடிவிட்டு தேவையான பொருட்களை கப்பலிலே அனுப்பலாம் தானே என்று கேட்டார். அதற்கான பரிசிலை சில மணித்தியாலங்களிலே அவர் பெற்றுக்கொண்டார். அவர் காலை 8-8:30 மணி அளவிலே கொழும்பிலே இருக்கின்ற மிகவும் பிரதானமான வீதியிலே வாகனம் ஒருவனாலே நிறுத்தப்பட்டு சுடப்பட்டு கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருந்து கொலையாளி மிகவும் இலகுவாக ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏறி வீடு சென்றதும் உங்களுக்கு தெரியும். 8 வருடங்களாகியும் அந்த கொலையாளி கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்ற விசித்திரமும் உங்களுக்கு தெரியும். அந்த கொலையாளி சில நாட்களிலேயே கண்டுபிடிக்கப்பட்டவன். அவருடைய பெயர் உரியவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டது.
ஆனாலும் அவர் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது வேற்று நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு தமிழ் அரசியல் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த ஒருவன் தான் அந்த கொலையாளி என்பதும் எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் அரசாங்கத்தினுடைய கையாட்களாக இருந்து கொண்டு இந்த விதமான செயலை செய்தவர்களும் மத்தியிலே இருக்கிறார்கள். நடராஜா ரவிராஜ் அவர்கள் பாதை மூடப்பட்டதுக்கு மட்டும் எதிராக குரல் கொடுக்கவில்லை. தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதுக்கு எதிராக மட்டும் குரல் கொடுக்கவில்லை. நாட்டிலே எவருக்கு எதிராக தீமை இழைக்கப்பட்டதோ அநீதி செய்யப்பட்டதோ அவற்றை குறித்து அவரிடத்திலே கேள்விகள் கேட்டபோது, விசேஷமாக சிங்கள தொலைக்காட்சியிலே அவரை நேர்முகமாக அவர் பேசுகிற போது, கேள்விகள் கேட்டபோது மிகவும் தெளிவாக, திட்ட தெளிவாக தவறை தவறென்று சொல்ல தயங்கினது கிடையாது. அதற்கு முதல் நாள் இரவு 10:30 வரைக்கும் என்னுடைய அலுவலகத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு அதில் இருக்கிற அங்கத்துவ கட்சி தலைவர்களும் வேறு சிலரும் அன்றைக்கு பின்னேறம் வந்து என்னை சந்தித்திருந்தார்கள். அதை நாங்கள் தீர்மானித்து இப்படியாகத்தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று அதற்கு இறுதி திருத்தங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு 7-8 பேர் வந்திருந்தார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் எல்லாம் சென்ற பிறகும் ரவிராஜ் தங்கியிருந்து அந்த பாதை மூடப்பட்டதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை இன்னமும் என்னோடு வாதாடி, அது எப்படியாவது அதை நீ செய்தே ஆக வேண்டும் என்று இருந்து பேசிவிட்டு சென்றவர். அடுத்த நாள் காலையிலே முதலாவதாக நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி அவர் இப்படியாக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது. திரு விக்ரமபாபு கருணாரட்ன ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். அவர் அண்மை காலத்திலே என்னிடத்திலே ஒரு கருத்தை சொன்னார். சில இடங்களிலே சிங்கள மொழியிலே நானும் இப்பொழுது பேச ஆரம்பித்த போது அதை கண்ட திரு கலாநிதி கருணாரட்ன இடத்திலே அண்மையிலே சொன்னார், தமிழிலே பேசிக்கொண்டிருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்களும் ரவிராஜை போல சிங்களத்தில் பேச ஆரம்பித்து விட்டீர்கள், இனி கவனமாக இருக்க வேணும் என்று சொன்னார். இனி கவனமாக இருக்க வேணும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். ஏனென்றால் சிங்கள தலைவர்கள் தங்களுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லிவிட்டால் அது தங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். தமிழ் மக்களிடத்திலிருந்து தாங்கள் வாக்கு கேட்கவில்லை, அப்படினாலே தமிழ் மக்களுக்கு எதையும் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய பகுதியிலே நாங்கள் அவர்களுக்கு வேறு கதையை சொல்லிக் கொண்டிருப்போம் என்று நினைக்கிறார்கள். இதிலே ஒரு விசித்திரம் என்னவென்று சொன்னால், அதனுடைய மறுபக்கமும் உண்மைதான். பல தமிழ் அரசியல் தலைவர்களும் அப்படியாக நினைப்பது உண்டு. நாங்கள் வாக்கு பெறுவது தமிழ் மக்களிடத்திலிருந்து மட்டும்தானே, ஆகையினால் தமிழ் மக்களுடைய காதுக்கு இனிமையாக எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தால் போதும் என்கின்ற ஒரு நினைப்பு சிலருக்கு இருக்கக்கூடும். சில ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி இந்த இனப்பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தமிழிலே ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்க, சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்த சிங்களத்திலே அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்க, இந்த பிரச்சனை ஒருபோதும் தீராத பிரச்சனையாக இருக்கும்.
என்பது சில ஆய்வாளர்களுடைய கருத்து. அது முழுமையாக உண்மை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதிலே ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை என்றும் நான் சொல்ல மாட்டேன். இன்றைய உலகளாவிய சூழ்நிலையிலே மென் தீவிரம் அல்லது மென் அழுத்தம் என்பதனுடைய பொருத்தப்பாடு பற்றித்தான் நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பேருரை நிகழ்த்துகிற போது ஆங்கிலத்திலேயும் சுருக்கமாக இந்த கருத்துக்களை சிலவற்றை சொல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். The relevance of soft power in the globalized world of politics today. Soft power, மென் தீவிரம் என்று அதுக்கு தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள். மென் அழுத்தம் என்று சொல்லலாம். ஹார்ட் பவர் அண்ட் சாஃப்ட் பவர். Joseph Nye, a famous political analyst who has written many books, is the one who has introduced this concept of soft power, and he distinguishes soft power from hard power. Joseph Nye என்கின்ற ஒரு பிரசித்தி பெற்ற அரசியல் ஆய்வாளன் தான். அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறவர். அவர்தான் இந்த மென் அழுத்தம் அல்லது இந்த மென் தீவிரம் என்பதை என்றால் என்ன என்பதை அறிமுகப்படுத்தியவர். வெண் அழுத்தத்துக்கும் மென் அழுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் சொல்லுகிறார். உலகத்திலே விசேஷமாக உலக அரசியலிலே ஒரு நாட்டை ஒரு குறித்த விதமாக செயற்படுவதற்கு மற்றவர்கள் அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் அது பல நூற்றாண்டுகளாக வன் அழுத்தமாகத்தான் இருந்திருக்கிறது. வன்மையான ஒரு அழுத்தம், வன் தீவிரம். அந்த வன்மையான அழுத்தம் என்னவென்று சொன்னால், ஒன்று ஆயுத பலம், இரண்டாவது பணப்பலம், carrot and stick. Hard power is described as something that others use to coerce a country to act in a specific way, and in order to do that they utilize one of two things. One is the force of the use of force, or the use of money. ஆகையினாலே இரண்டாம் உலக மகாயுத்தம் முடிவடையும் வரைக்கும் உலக அரசியலிலே இந்த வன்னழுத்தம் என்கின்ற ஒன்றுதான் மிகவும் முக்கியமானதாகவும் அரசியலிலே உபயோகமானதாகவும் கணிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஒன்றில் படைப்பலத்தை உபயோகிக்க வேண்டும், அல்லது பணப்பலத்தை உபயோகிக்க வேண்டும். பணத்தை காட்டி, ஆசை காட்டி அவர்களை ஒரு குறித்த விதத்திலே செயற்பட வைக்க வேண்டும். இந்த இரண்டும் வன் அழுத்தத்துக்குள்ளே அடங்கும். ஆனால் இரண்டாவது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு விசேடமாக ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று நிறுவப்பட்டதற்கு பிறகு 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நிலைமை மாற்றமடைய ஆரம்பித்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அரசியலிலே இந்த நிலைமை இருந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியான இன்னொரு அணுகுமுறை அரசியலிலே மற்ற அணுகுமுறைக்கு நிகராக கணிக்கப்பட்டதென்றால் அது இந்த இரண்டாம் உலக மகாயுத்தத்தோடு அந்த முடிவோடு தான் அது ஆரம்பமானது. Although the presence of soft power was there, and if we look back today we can see several centuries ago also soft power having been used, yet in the world of politics
the realization that there was another way other than the use of hard power came only with the end of the Second World War. இதற்கு சில உதாரணங்களை சொன்னால், இது என்ன, இந்த மாற்று வழி என்ன, இந்த மென் தீவிரம் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த மென் அழுத்தம் என்றால் என்ன என்பது விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். படைப்பலத்தாலும் அல்ல, பணப்பலத்தாலும் அல்ல, இன்னொரு தார்மீக கோட்பாடொன்றின் கவர்ச்சியின் மூலமாக ஒரு தார்மீக வழியை முன்வைக்கின்ற போது அந்த தார்மீக வலு, மொரல் ஃபோர்ஸ், அந்த தார்மீக வலு மற்றவர்களை தன்னிடத்தை கவர்ந்து அவர்களும் நாங்கள் இந்த வழியிலே சென்றால் நன்மையானது என்று நினைத்து அதை செய்ய வைக்க நினைக்கிறவர்களோடு சேர்ந்து செயலாற்றுவதுதான் மென் தீவிரத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது. வென் வேல்யூ என்று சொன்னால் செய்ய விருப்பமில்லாதவனை செய்ய வைப்பது. அது படைப்பலத்தினால் அல்லது பணத்தை காட்டி செய்ய விருப்பமில்லாத ஒரு நாட்டை அந்த வழியிலே செல்ல வைப்பது. ஆனால் மென் தீவிரம் என்பது என்னவென்றால், அந்த நாடு அல்லது ஒன்றை செய்ய விரும்பாமல் இருக்கிறவர்கள் எதை செய்ய விரும்பாமல் இருக்கிறார்களோ தங்களுடைய மனதை மாற்றி அதை அவர்கள் செய்ய விரும்பி செய்ய பண்ணுவது மென்பலத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது. The difference of soft power is that it attracts those whom you are trying to send in a particular way to that way. Otherwise they were reluctant to move in that way. And the traditional method of hard power was to either force them or coerce them into going down that path. So they do it without really wanting to do it. But the glory of soft power is that you sell the idea to them, and the idea is so attractive that they acquiesce in that procedure. They buy it over. They participate in it. They also equally share that ideal as their own, and they take it forward. ஆகையினாலே மென்பலத்தை உபயோகிக்கிற போது அதிலே இருக்கின்ற கவர்ச்சியின் காரணமாக, முன்னே அது விரும்பத்தகாத ஒன்றாக இருந்தாலும் கூட அதிலே இருக்கிற கவர்ச்சியின் நிமித்தமாக அதாலே கவரப்பட்டு தங்களுடைய சிந்தனையை மாற்றி தாங்களும் அதிலே ஒரு பங்குதாரராக மாறி மற்றவர்களோடு சேர்ந்து ஆம் இது நல்ல விடயம், இதை செய்து முடிப்போம் என்று அவர்கள் செய்ய தலைப்படுவது இந்த மென்பலத்தினாலே நிறைவேற்றுகின்ற ஒரு விடயம். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நல்ல உதாரணம் தலைலாமா. தலைலாமா திபெத் மக்கள். திபெத் மக்களை எடுத்து பாருங்கள். ஆயுதம் இருக்கிறதா? பணபலம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் தார்மீக பலம் இருக்கிறது. அந்த தார்மீக பலத்தின் காரணமாக உலக நாடுகளிலே அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அதுதான் அந்த மென் தீவிரம், அதுதான் அந்த மென்பலம். ஆயுதமும் இல்லை, பணமும் இல்லை, ஆனால் அவர்கள் அடைய நினைக்கின்ற அந்த இலக்கு நியாயமானது, நீதியானது, கவர்ச்சியானது. மற்றவர்கள் ஆம் இது இவர்களுக்கு உரியது என்று ஏற்றுக்கொள்ள பண்ணுகிறது. அந்த கவர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு உலகளாவிய ஆதரவு கிடைக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங்கை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு கருப்பு இனத்தவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார்.
ஆனால் 60ஆம் ஆண்டுகளிலே 50இன் இறுதியிலே மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த போது படைப்பலம் இருந்ததா, பணப்பலம் இருந்ததா? இல்லை, தார்மீக பலம் இருந்தது. அந்த இலக்கு கருப்பு இனத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த தார்மீக சிந்தனைக்கு மற்றவர்கள் கவரப்பட்டார்கள். ஆமது செய்யத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையினாலே அந்த மென்பலத்தினாலே, அந்த தார்மீக வலுவினாலே அந்த நாட்டின் அரசியல் முற்றாக மாறியது. Two good examples are, one is the Dalai Lama and the Tibetan people today. They don't have arms, they don't have money, and yet their moral appeal to the world is so great that there is a general consensus around the world that they must achieve their target. They may seem totally resourceless, yet their resource is that moral strength, and people are attracted to that moral strength, and consequentially they have the support of a wide array of people from around the world. Another example is Martin Luther King. Today we have a black president in the United States of America. But that change came about, and when Martin Luther King started his journey, there was no arms, there was no use of money. Yet the cause that he propounded was so forceful, had such a high moral ground, that all had to agree with him. Nobody could dispute with him. Nobody could stand up and say, no, the blacks and the whites must be treated differently. They all had to agree on that moral question, and therefore he gained support. And the world of politics changed in the USA. நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். மகாத்மா காந்தி அருமையான ஒரு உதாரணம். அது 1950ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடந்தது. அதிலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அதுவும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏனென்றால் படைபலன் இல்லாமல், பணத்தை செலவழித்து பிரித்தானிய ஆட்சியாளர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுடைய மனதை மாற்றாமல், அந்த தார்மீக வலுவை மட்டும் உபயோகித்து நாட்டினுடைய அரசியல் போக்கை முற்றுமாக மாற்றி அமைத்தார். நெல்சன் மண்டேலா இன்னொரு உதாரணம். தென்னாப்பிரிக்காவிலே இன வித்தியாசத்தை சட்டமாக உபயோகித்து அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக 60ஆம் ஆண்டுகளிலே நெல்சன் மண்டேலா போராட ஆரம்பித்த போது அதற்கு பரவலான ஆதரவு உலக அளவிலே கிட்டியது. நெல்சன் மண்டேலாவுடைய உதாரணத்திலே இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அமெரிக்க தேசிய காங்கிரசினுடைய போராட்ட சக்தியாக எழுந்த பிரிவுக்கு, ஆயுத போராட்டத்துக்காக பிரிக்கப்பட்ட பிரிவுக்கு தலைமை தாங்கினவர் நெல்சன் மண்டேலா. ஆரம்ப காலங்களிலே அவர் தன்னுடைய அவருக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னதாக அவரை ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா என்று கேட்டபொழுது நீதிமன்றத்திலே அவர் சொன்ன கூற்று, அன்றைக்கு இருந்த நிலைமையிலே நாங்கள் அமெரிக்க தேசிய தலைவர்கள் சேர்ந்து சம்பாஷித்த போது அரசாங்கத்துக்கு
எதிராக எழுந்து நிற்பதற்கு எங்களால் முடியாமல் இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுதமேந்தி எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததென்பது எங்களுடைய அன்றைய தீர்மானமாக இருந்தது. அது நாங்கள் அன்று எடுத்த தீர்மானம். அது நீதிமன்றத்துக்கு விளங்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு இருந்த நிலைமையிலே நாங்கள் எடுத்த தீர்மானம் எங்களுக்கு சரியானதாகப்பட்டது. அது உங்களுக்கு இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம், புரிய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இறுதியாக தென்னாப்பிரிக்காவிலே மாற்றம் வந்தபோது மண்டேலாவை விடுதலை செய்ய, ஃப்ரீ மண்டேலா மூவ்மெண்ட், மண்டேலாவை விடுதலை செய் என்கின்ற இயக்கம் வந்தபோது அது மென்பலத்தை உபயோகித்தது. அது ஆயுத போராட்டத்தினாலே வந்த வெற்றி அல்ல. ஆகவே மண்டேலாவுடைய உதாரணத்திலே இருந்து நாங்களும் சில விடயங்களை இன்றைய எங்களுடைய தமிழரசியல் சூழ்நிலைக்கு உபயோகிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். The other example of Nelson Mandela is slightly different to the others because he was the leader of the armed wing of the African National Congress, and when he was sentenced, just prior to passing sentence, he was asked to say what he wanted, and when he addressed court, he told court about the time at which the leaders of the ANC met together and took that tough decision to set up an armed wing. And he told the court, at that time, because of the oppression our people underwent, because our people did not have anything to resist this armed oppression, this brutal oppression of the state, we at that time felt that we had to take up arms. And he said that was a decision taken at that time, in that context. And I don't expect this court to understand why we had to take that decision. But the important thing is that eventually when freedom came to South Africa, it came as a result of the use of soft power, not hard power. And even the entire Free Mandela movement used soft power instead of hard power, and that was successful. இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே, இந்த உலகளாவிய அரசியல் சூழ்நிலையிலே இந்த மென் தீவிரத்தின் பொருத்தப்பாடு என்ன என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொருள். இந்த பின்னணியை சொல்லி, மென் தீவிரம் என்றால் என்ன, சரித்திரத்தில் எங்கெங்கே இந்த மென் தீவிரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு இது பொருந்துமா அல்லது இன்றைக்கு இதனுடைய பொருத்தப்பாடு என்ன, is there any relevance for the use of soft power to our context, to Tamil politics in Sri Lanka? That's the question we have to answer. இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், வெண்வலுவுக்கு இடமில்லை. Hard power has no place. இதை சொல்லுவது